கொம்பனை தெரியாதவன் யாரும் இல்லை. கொம்பனின் ஆட்டங்களைக் கண்டு அஞ்சாதவரும் யாரும் இல்லை. கொம்பனின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் மத்ராயிருப்பு மலைப்பகுதியில் பிறந்தவன்தான் இந்த கொம்பன். அங்கிருந்து 6 வயதான கொம்பன் காளையை புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் வாங்கி வந்தார். பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல ஜல்லிக்கட்டுகளில் கலந்து கொண்ட கொம்பன் காளை அனைத்து களங்களிலும் தனக்கென சீரிய ஆட்டத்தை வெளிப்படுத்தி முடிந்தால் தொட்டு பாருங்கள் என செருக்கோடு நெஞ்சை நிமிற்றி வலம் வந்தது. கொம்பன் காளையின் ராஜ தோரணையையும் திமுறான ஆட்டத்தையும் கண்ட அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தனக்கு இந்த காளை மிகவும் பிடித்திருக்கிறது, எனக்கு இது வேண்டும் என கூறி தமிழ்ச்செல்வனிடம் இருந்து வாங்கி சென்றார். பிறகு அவர் அவிழ்த்த அனைத்து களங்களிலும் தனக்கென கொண்ட ஆட்டத்தை வெளிப்படுத்தியது கொம்பன். ராஜ நடையுடன் திமுறான பார்வையுடன் வெளிவந்தது கொம்பன். சொல்ல போனால் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு இவ்வளவு பேரும் புகழும் ஜல்லிக்கட்டில் வர்ற காரணமானவன் இந்த கொம்பன் காளைதான். வீரம் விதைக்கப்பட்டது என்னும் கூறும் வகையில் தென்னலூர் ஜல்லிக்கட்டு களத்திலேயே வீர மரணம் அடைந்தான் கொம்பன். பிறகு கொம்பன் காளைக்கு மணிமண்டபம் அமைத்து இன்றளவும் தெய்வமாக கொம்பன் கொண்டாடப்பட்டு வருகிறார்.